இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க. வெள்ளைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய இது வந்து வயசு வித்தியாசமே இல்லாம வயசுக்கு வந்து ஒரு 2 மாசம் வயசுக்கு வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு 2, 3 மாசத்துல கூட சில பெண்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் ஆறவங்களுக்கும் இது இருக்கும். நடுப்பட்ட வயதுல இருக்கிற எல்லாருக்குமே இது இருக்கும். இது இல்லாம நெறைய பேர் வந்து இது இல்லைனா தான் குறைவுன்ற அளவுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கதை நம்ம பார்க்குறோம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒயிட்ன்றது வந்துட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பால் போல திரிஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸா கவனம் செலுத்த வேண்டும். அதே நீங்க வந்து அந்த முட்டையோட வெள்ளை கரு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளியரா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா பால் போட்டு திரிஞ்சிருந்தாலோ இல்ல சில பேருக்கு எல்லோயிஷ் கலரா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஸ்மெல்லு வந்து நல்ல ஸ்மெல்லா இல்லாம வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணணும். நீங்க இல்லாட்டி ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஸ்கேன் பண்ணா யூட்ரஸ்ல என்ன பிரச்சனைன்றது அப்பதான் தெரியும். இப்பயும் நம்ம வந்து இந்த ஒரு காரணத்தை வச்சு உங்களுக்கு வந்து இந்த கலர்ல இருக்கனால இதுதான் டிசீஸ் அப்படின்னு நம்ம வந்து கண்ண மூடின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது வந்து சரி வராது.